ஆன்மீக அன்பருக்கு எனது காலை வணக்கங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கான தை மாத பொதுன் பலன்கள். இந்த குரோதி வருஷத்துடைய தை மாத பொதுன் பலன்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025க்கான தை மாத பலன்கள். இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா தை 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். தை மாதம் 6ஆம் தேதி 19/1/2025 அன்று புதன் பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். தை 23ஆம் தேதி 5/2/2025 அன்று புதன் பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சி. இப்படி ஒரு அருமையான பயிற்சியோடு இந்த தை மாதம் ஆரம்பிக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கான பொது பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 10ல் இருக்கார். சூரிய பகவான் 10ல் இருக்கின்றதால் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த உதவிகள்லாம் சாதகம் அமைப்போகுது. அரசு சார்ந்த ஏதாவது லோனுக்கு, ஏதாவது சர்டிஃபிகேட்டு, ஏதாவது அப்ரூவலு, எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அரசு சார்ந்த அனைத்து உதவிகளும் உங்களுக்கு சாதகமாக அனைத்து உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடிய போது உங்களுக்கு இந்த தை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் 10ல் இருக்கின்றதால். அதே மாதிரி இந்த எதிர்பாரா சில உதவிகள்லாம் நினச்சே பார்த்துங்க, திடீர்னு யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த எதிர்பாரா உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக. உங்களுக்கு இந்த வெளியூர் பயணங்களுக்கெல்லாம் செய்யக்கூடியவங்களாம், வேலை தேடி அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறவங்க, இது மாதிரி போகிறவங்களாம் கொஞ்சம் அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு கைகூட அளவுக்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமாக இருக்கனால அந்த பணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது முயற்சி பண்ணுங்கள். எங்கேயா இருந்தாலும் போய் நீங்கள் ஒரு பணி சார்ந்த அன்புகள் பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. இந்த பொதுப்பணி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஆர்வத்தோடு கலந்து கொள்வாங்க. பொது வேலை இருக்கக்கூடிய அன்புகள்லாம் கொஞ்சம் ஆர்வத்தோடு சில விஷயங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. இந்த செவ்வாய் பகவான் நாள் இருக்கிறதால பார்த்திங்கன்னா நீங்கள் பணிபுரிகின்ற இடத்துல கொஞ்சம் அமைதியான சூழல் ஏற்பட போகுது. உங்களை மேலே அதிக தொல்லையோ உடன் வேலை செய்யக்கூடிய தொல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது செவ்வாய் பகவான் நாள் இருக்கிறதால. அதே மாதிரி உங்களுக்கு பணி செஞ்ச இடத்துல நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய மேலே அதிகாரிட்ட கொஞ்சம் பேசும்போது கவனமாக இருங்க, விவாதம் பண்ணாதீங்க. உங்களுடைய அதிகாரியை பற்றியோ உங்கள் நிறுவனத்தை பற்றியோ சக வீட்டை எதுவும் தவறாக பேசலாம் கொஞ்சம் தயவுசெய்து விட்டுருங்க. அதே போல் உங்களுடைய பணியை நீங்கள் இருந்து முடிச்சுட்டு போங்க. யாரையும் நம்பி அந்த பணியும் ஒப்படைக்காதீங்க. உங்கள் பணியை இருந்து முடிச்சுட்டு போகிறது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் உங்களுடைய பணிக்கு ஒரு அமைதியான அற்புதமான ஒரு சூழல் ஏற்பட போது இந்த தை மாதம் முழுதும் பார்த்துங்க. நீங்கள் என்ன முயற்சி கேட்டிங்களோ அந்த முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். அப்படியே உட்காந்து எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுலாம் உங்களுக்கு முடியாது. முயற்சி பண்ணால் தான் அந்த முயற்சிக்கேற்ற ஒரு முன்னேற்றத்தையும் அந்த முன்னேற்றத்துக்கான ஒரு பதவி உயர்வையோ சம்பள உயர்வு நீங்கள் பெறுவீங்க. அதனால் உங்களையே முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு அது முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த தை மாதம் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 3க்கு வருகின்றார். இந்த 3ல் செவ்வாய் வருகின்ற போது யாராலையும் செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன சில விஷயங்களை சவாலான பணிகளையும் ரொம்ப சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் நுணுக்கமும் தைரியம் வரப்போகுது. அதை நீங்கள் செஞ்சு முடித்தா உங்களுடைய பணி செய்யக்கூடிய மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக உயரப்போகுது. நீங்கள் போல் வாய்ப்புகள்லாம் அந்த கொஞ்சம் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க, பயன்படுத்தி கொள்வீங்க. கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த 9ல் இருப்பதால் உங்களுக்கு உங்களுடைய வெளி வட்டாரத்தில் கொஞ்சம் நண்பர்கள் மத்தியில் அலுவலக பணி, உங்கள் வீடு பக்கம் பார்த்த அலுவலகம்லாம் கொஞ்சம் செல்வாக்கு அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த தை மாதம் 6ஆம் தேதி முதல் புதன் பகவான் 10ல் போகிறாரு. அந்த 10ல் போகிறதால கொஞ்சம் ஒரு விதமான மல்யுத்த போட்டிகள்லாம் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. பார்த்துங்க. தற்பெருமைக்காக சில செலவுலாம் செய்யாதீங்க. செய்வீங்க தற்பெருமைக்காக நம்ம செய்யணும், நம்ம தான் செய்யணும்னு ஒரு தற்பெருமைக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதத்தில் சில நாட்கள் அமைப்போகுது. கொஞ்சம் செலவுகள் தேவையான கொஞ்சம் யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லது. பாருங்கள், தற்பெருமை செலவுகள் இருக்கிறது, விரயங்கள் இருக்குது. இந்த தை மாதம் 23ஆம் தேதியிலேருந்து பார்த்தோன்னா
புதன் பகவான் வந்து 11 வராரு. இந்த 11 இருக்கின்ற காலத்தில் உங்களுடைய செயல்பாடு தன்மையெல்லாம் என்னன்னு நீங்களே அறிந்து கொஞ்சம் புதுமையாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. இப்படி செஞ்ச வேலை சரி வரலையா, மாற்றி செய்யலாம், ஒரு புதுமையாக யோசித்து புதுசாக அதில் விஷயங்களை செய்து சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அந்த புதுமையும் மக்களால் ஏற்றுக்கொள்ள போகிறோம். அந்த புதுமையால் உங்களுடைய பிஸ்னஸும் அதிகமாகவும் உங்களுடைய தொழிலையும் விருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்போது. அந்த புதுமைகளை புகுற்றும் போது அவங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11 இருக்கார். அந்த 11 சுக்கிர பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் யார் என்னான்னு பார்த்து யோசித்து பழகுவது சிறப்பு. உங்களுக்கு எல்லா நண்பர்களும் கிடையாது, அவங்க யார் எப்படி கொஞ்சம் அவங்களுடைய தன்மைகளை அவங்களுடைய பேக்ரவுண்டை தெரிந்து கொண்டு பழகுங்கள். அப்படி பழகினாலே உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரவே வராது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. உங்களுக்கு இந்த செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பெலாங்கிறது, ஏதாவது ஆபரணங்கள், நகை, கொஞ்சம் வசதியான சில ஆடம்பர பொருட்கள், மனை, வீடு போல் அதை வாங்குவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவையான செலவு கொஞ்சம் குறைச்சி அதில் கொஞ்சம் பயன்படுத்தினா உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. தை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் வந்து 12க்கு போகிறாரு. 12 இருப்பது அவங்களுடைய செயல்பாடு இருந்து வந்த கட்டுப்பாடெலாம் குறையும். யாராவது உங்களை இப்படி தான் பண்ண, அப்படி தான் வந்த அந்த கட்டுப்பாடெலாம் குறைந்து தன்னிச்சையாக எதையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது அமையப்போகுது. அதுவும் உங்களுக்கு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு நல்ல பெரிய சில விஷயங்கள் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக. உங்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்கார். 2ல் குரு பகவான் இருக்கின்ற காலத்தினால உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் தயவு செய்து வேணும். தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற கருத்துக்கள், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். யோசித்து நிதானமாக பேசுங்க. இல்லை பேசாமல் இருப்பது அமைதி. அதனால் பேச்சுக்களால் தேவையற்ற பிரச்சனைகளை வாங்கிக்காதீங்க. கொஞ்சம் பேச்சுக்களை கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். இடம் பொருளை அவள் அறிந்து கொஞ்சம் பேசுங்கள். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த சனி பகவான் 11 இருக்கார். சனி பகவான் 11 இருக்கின்ற காலத்தில் கொஞ்சம் எதிர்பாராத சில வரவுகள்லாம் கிடைக்கும். நினச்சி பார்க்க சில வரவுகள்லாம் வரலாம். அந்த வரவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்பை அதிகரித்து கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகரிக்க போன்று அதை நீங்கள் கொஞ்சம் சேமிப்பாக மாற்றுங்கள், இல்லை முதலீடாக மாற்றுங்கள். அந்த ஆடை, ஆபரணங்கள், நகைகள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், மனை, வீடு, வாகனம், நிலம், எது வாங்கணுமோ அதை கொஞ்சம் உங்களோட அதிகப்படியான வருமானங்களை கொஞ்சம் உங்களுடைய தேவைகளுக்கு சேமிப்பாக மாற்றுங்க. ஆடம்பர பொருள் வாங்கி கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து 12 இருக்கார். ராகு 12 இருக்கின்றதால் பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த இணையம் தொடர்பான ஆன்லைன் ட்ரேடிங்கு, ஐடி செக்டர் ஒர்க் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை வச்சு நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம் நல்ல பிரகாசமாகுது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மேஷராசி அன்பு தை மாதத்தில் கவனமாக இருங்க. இந்த கேது பகவான் 6ல் இருக்கார். ஆனால் கேது 6 இருக்கின்ற நிலையில் பார்த்திங்கன்னா உங்களை செயல்பாடில் இருந்து வந்த எதிர்ப்பெல்லாம் குறைப்பது. உங்களுக்கு யாராலும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்களோ, செஞ்சாங்களோ, பேசினாங்களோ அந்த எதிர்ப்புகளெல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் அமையுது. ஓகேங்களா? 12ல் ராகு இருக்கார். நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை செஞ்சு கொடுக்க போகிறார். உங்களுக்கு கேது 6ல் இருக்கார். உங்களுக்கு எதிர்ப்பு எல்லாம் குறைய போகுது உங்களுக்கு. அதே மாதிரி சனி 11 இருக்கார். எதிர்பாராத வரவுகள் சேமிப்பாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கின்ற காரணத்தால் இது நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற மாதமாக நீங்கள் எடுத்துக்கணும், முயற்சி பண்ணி அடுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மேஷராசி என்பதற்கு தை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமைது. உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு போய் ஒரு நெய்தீபம் போட்டு வழிபட்டாலே அனைத்து தடைகளும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வளமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் மேஷத்துக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம்.